இவனை மாதிரி ஆமக்கறி சாப்பிட்டு பூனைக்கறி சாப்பிட்டு பிராடுக்கார போய் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் சைமனை. ஒரு ஆள் எனக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க திருட்டு பையன். அனைவருக்கும் வணக்கம். அடித்துடைக்கப்பட்ட மண்டை, எல்லை மீறிய நிகிதா பாண்டியன், காயடிக்குமா காவல்துறை என்கிற தலைப்பில் தான் இந்த ஒரு காணொளி இருக்க போகிறது. அதாவது இந்த நிகிதா பாண்டியன் என்கிற பசும்பொன் பாண்டியன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. அது அதோட போயிருந்தா பரவாயில்ல, ஒரு படி மேலே போய் வீட்டுக்கு ஆள் அனுப்பி, அதாவது தன்னுடைய சொந்த தம்பியின் வீட்டுக்கு ஆள் அனுப்பி, அவரை அடிப்பதற்கு ஆள் அனுப்பி, அவர்கள் அங்கே சென்ற போது அவருடைய தம்பியின் மனைவி அந்த நபரை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க ஒரு ரூமில். சரி, அவரை தான் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை, தன்னுடைய தம்பி மனைவியை இவர் அனுப்பிய ஆட்கள் வந்து அடித்து மண்டையை உடைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க பாவம் கட்டு போட்டுட்டு நிற்கிறாங்க. காவல்துறையில் வந்து இவருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருக்கு. நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சமூக ஊடகங்களில் உட்காந்து ஆபாசமாக பேசக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற நபர் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் இந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்கு ஆள் அனுப்பி அடித்து மண்டையை உடைக்கிற அளவுக்கு இவருக்கு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்த நிகிதா பாண்டியன் என்கிற பசும்பொன் பாண்டியன் வந்து, இவருக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப கெத்தாக இருந்துச்சு. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள், குறிப்பாக இந்த விஷ்ணுன்றவன் நமக்கு நிகிதா பாண்டியன் ஒரு பேரை வச்சு விட்டான். இப்போ ஊரில் இருக்கிறவன் எல்லாரும் நம்மளை நிகிதா பாண்டியன் நிகிதா பாண்டியன் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்படிங்கிறது தான் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்றது தெரியுது. அதனால என்ன பண்ணுறாரு தலைவர் அப்படின்னா, முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எதிரானவர் வந்து சீமானு. நான் வந்து ஒரு முக்குளத்தோர் வகுப்பை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால தான் சீமான் வந்து ஆளை விட்டு என்னோட பேரை பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிற பேரை வந்து நிகிதா பாண்டியன் மாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் என்ன கேட்குறேன், விஷ்ணு யார்? விஷ்ணுவும் இதே முக்குளத்தை சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் தான். முக்குளத்தை சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் தான் விஷ்ணு. அதுக்கப்புறம் நான் யாருன்னு கேட்டால், நானும் அதே முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் தான். முக்குளத்து சமுதாயத்திற்கு தலைவராக, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைவராக, ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருக்கக்கூடிய நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய கூற்று என்னன்னா, தெய்வீகமும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட நபரை வந்து பின்பற்றக்கூடிய நாங்கள் வந்து அறிவாயுதம் ஏந்தி இங்கே போராடிட்டு வர்றோம். ஆனால் தாங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தன்னுடைய சொந்த தம்பி நம்மளை பற்றி விஷ்ணு கிட்ட, நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட வந்து தகவல் கொடுத்துருப்பாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு திராவிட ஆதரவாளர். அவருடைய தம்பி என்ன பண்ணுறாருன்னா, பிஜேபியில் போய் இணைஞ்சிடுறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தம்பி நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு நம்மளை பற்றி தகவல் கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு 13,80,000 ஒரு நபரை ஏமாத்திட்டாரு. அதுக்கப்புறம் இவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய கட்ட பஞ்சாயத்துகள் பண்ணுறாரு, அப்புறம் வந்து கல்லூரியிலேருந்தே சரசுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய தகவல்கள் வந்து கசிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இந்த தகவல்கள்லாம் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் விஷ்ணுவுக்கும் இவருடைய தம்பி மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு நினச்ச பாண்டியன் தன்னுடைய தம்பி அவர் வந்து ஆள் அனுப்பி அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல அவருடைய தம்பி தப்பிச்சிருக்காரு. தப்பிச்ச அவர் வந்து ஃபோன் பண்ணி விஷ்ணு அவர்கள்ட்ட புலம்புனதாக தெரிகிறது. இந்த பிரச்சனை வேற ஒரு தளத்தை நோக்கி எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கிறத என்னால் உணர முடிகிறது. ஏன்னா இது வந்து வெறும் சமூக ஊடகங்களில் நடக்கிற சண்டையோட இது நின்றுமாங்கிற கேள்வி எழுது. ஏன்னா சீமானவர்கள் வந்து ஏதோ திட்டமிட்டு தென் மாவட்டங்களில் வந்து சாதி கலவரங்களை வந்து நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து பாண்டியன் அவர்கள் வைக்கிறார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சீமானவர்கள் இருக்காரு, சீமானவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய தளபதிகளாக இருக்கிறவங்களை நம்ம எடுத்துக்கலாமா? சாட்டை துரைமுருகன் என்ன சாதி, என்ன குடியை சேர்ந்தவர்? முக்குளத்தூர் சமுதாயம். அதுக்கப்புறம் வந்து இடும்பாவனம் கார்த்தி எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்? முக்குளத்தோர் சமுதாயம். இப்போ பசும்பொன் பாண்டியனுக்கு எதிராக வீடியோ போட்டுட்ருக்க, காணொலி போட்டுட்ருக்க தம்பி விஷ்ணு எந்த சாதி, எந்த இதை சார்ந்தவன் பார்த்தா விஷ்ணு வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவன். நானும் பசும்பொன் பாண்டியனுக்கு எதிராக காணொலி போட்டுட்ருக்கேன், நானும் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவன். அப்போ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கீழே தளபதிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க எப்படி வந்து தென் மாவட்டங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு சாதி கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு, அதுவும் முக்குளத்தோருக்கும் நாடாருக்கும் நடுவில் வந்து சாதி கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாகவும் துணை போவாங்க?
இது வந்து லாஜிக்கான கொஸ்டின். இதை உங்க முன்னாடியே வைக்கிறேன். இதுக்கான பதிலை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்ப கருத்தியலை வந்து கருத்தியலா எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம் நிலை இவர்கிட்ட இல்ல. அதாவது என்ன சொல்றாருன்னா, எங்க தாத்தா வந்து தலைய வெட்டினவரு. எங்க அப்பா வந்து முத்துராமலிங்க தேவர் தேவர் வழி வந்தவர்கள் நாங்கள். நாங்க தேவர் தேவர்ன்னு பேர சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், பெரியாரிய கொள்கை கொண்ட நீங்க, சாதியத்திற்கு எதிராக பேசிய ஒரு நபர் பெரியார் அவர்கள். குறிப்பாக தமிழ்ச் சாதியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினவரு. நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொந்த சாதிக்கு ஆதரவாகவும், தமிழ்ச் சாதிகளுக்கு எதிராகவும் பேசிய நபர் பெரியாரு. அப்படி பெரியாருடைய அந்த சிலையை வைத்துக்கொண்டு பொங்கி எழக்கூடிய பெரியார்வாதி, பெண்ணியவாதி, பெண்ணியவாதியா தன்னை காட்டிக்கக்கூடிய பசுமன் பாண்டியன் என்கிற நிக்கிதா பாண்டியன், தன்னுடைய சொந்த தம்பியுடைய மனைவியுடைய மண்டைய அடிச்சு உடைப்பாரா? அப்படிங்கிற கேள்விய நான் மக்கள்ட்ட வைக்கிறேன். 2வது, தன்னுடைய தகப்பனார் பேர, தன்னுடைய அப்பா பேர சொல்லும்போது, தேவர் தேவர்ன்னு சொல்லி பேர சொல்லுவாரான்ற அடுத்த கேள்வியும் வைக்கிறேன். அப்ப சாதிய பாகுபாடுகள், வேறுபாடுகள் பார்க்கறது இல்லைன்னு சொல்ல வேண்டியது, தா தன்னுடைய தகப்பன் பேர, தாத்தா பேர தேவர்ன்னு பட்டத்தோட சொல்ல வேண்டியது. நானும் சொல்லலாமே தேவர்ன்னு, நானும் தேவர் தான். நானும் சொல்லலாமா அப்படின்னு? நான் சொல்லியிருக்கேனா இதுவரைக்கும்? இன்னைக்கு அதற்கான தேவை வந்திருக்கு. அத சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ஏன்னா, அண்ணன் சீமான் மீது தென் மாவட்டங்கள்ல சாதி கலவரத்த தூண்டுவதற்கு சீமான் முயற்சி செஞ்சு வருகிறார் அப்படின்னு ஒரு போலி குற்றச்சாட்ட, ஒரு அபாண்ட குற்றச்சாட்ட இந்த பசுமன் பாண்டியன் வைத்திருக்காரு. அதுக்கு பதிலடி குடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. பெண்ணியம் பேசுறேன். பெண்களுக்கு ஆக மொத்தம் நீ பேசின பெண்ணியம் என்ன தெரியுமா? பிராத்தல் தொழில் பண்ணலான்னு கல்லூரி மாணவிகள கூப்ட்ட பொம்பளைய பெயில்ல எடுத்தது தான் தாங்கள் செய்த பெண்ணியம். மிஸ்டர் பசும்பொன் பாண்டியன் என்கிற நிக்கிதா பாண்டியன் அவர்களே! இதுதான் தாங்கள் செய்த பெண்ணியம். ம். பெரியார் அவர்கள பின்பற்றேன்னு சொல்றீங்க. நீங்கல்லாம் சாதி கொஞ்சம் கூட எல்லாத்தையும் சாதி சாதின்னு சாதியே விட்டொழிக்க வேண்டும், சாதியே இருக்கக்கூடாதுன்னு பேசிய நபர்ட்ட வந்து நீங்க சாதியம் பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. முக்குளத்தோர் சமுதாயம்னு சொல்றீங்க. நீங்க கொண்ட கொள்கைக்கும் உண்மையா இல்ல. நீங்க பேசுற பேச்சுக்கும் உண்மையா இல்ல. நீங்க எதுக்குமே உண்மையா இல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு அப்பட்டமாக புரிகிறது. நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் அவர்ட்ட இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அவர்கிட்ட இருக்கக்கூடியது ஆபாசம், அதுக்கப்புறம் வந்து அசிங்க அசிங்கமாக பேசக்கூடிய சுபாவம், 10 பேருக்கு பொறந்தவன் பேசுறது, மிதிச்சு புடுவேன், வெட்டி புடுவேன், குத்தி புடுவேன்னு பேசுறது. இதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல உட்கார்ந்து பேசக்கூடிய பேச்சா? காவல்துறை இதெல்லாம் கண்காணிக்கிறீங்களா இல்லையா? 5000 பேர போட்டிருக்கோம். இந்த சைபர் குற்றங்கள்லாம் நடக்காம இருக்கிறத கண்காணிக்கிறதுக்கு நாங்க 5000 பேர போட்டிருக்கோம்னு சொல்றீங்க. இவர் இந்த மாரி பேசுறது, ஒரு 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 சாதி கலவரம் ஒரு 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 பதட்டமான சூழ்நிலையில வந்து நிலவுறத நம்மளால பார்க்க முடியுது. YouTubeல, சோசியல் மீடியால ஒரு பதட்டமான சூழ்நிலை இவரால நிலவுது. நாளைக்கு இதே நபரால தென் மாவட்டங்கள்ல நாளைக்கு சாதி கலவரம் வெடிக்காது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்ப என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? அதனால தான் காயடிக்குமா காவல்துறைன்னு நான் வந்து டைட்டில் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி அ ஒருவேளை இவர் சொல்ற மாரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு சாதி கலவரத்த நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காரு அப்படின்னா, அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸு, உளவுத்துறை அது இதுன்னு இவ்வளோ இருக்கே. அவங்க இந்நேரம் கேட்டு அனலைஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? அரசாங்கத்துக்கு இந்த மாரி ஒரு சீமான் பிளான் பண்றாருன்னு. அதாவது அந்த பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிறத நிக்கிதா பாண்டியன்னு மாத்தி விட்டான். இந்த விஷ்ணுன்ற பையன் தம்பி. அது உனக்கு பொறுக்கல. அந்த பசும்பொன் அப்படின்றத மாத்திட்டாங்களே அப்படின்றதுக்காக சாதிய அடையாளத்துக்குள்ள போய் தன்னை தற்காத்துக்கிட்டு, ஒளிஞ்சுகிட்டு, இப்போ முக்குளத்தோர் சமுதாயத்துல இருக்கக்கூடியவன்லாம் நமக்கு ஆதரவு குடுப்பான். நம்ம அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இவிங்கள எதிர்ப்போம். நாங்க தான் உண்மையிலேயே சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். சரியா? சீமான் அவர்களுடைய தம்பிகளா இருந்து அறிவாயுதம் ஏந்தி போராடிட்டு இருக்கோம். சீமானுடைய தளபதிகளா இருக்கக்கூடிய எல்லாருமே முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அவர் என்னைக்கும் முக்குளத்தோர் சமுதாயத்த சிறுமையாவோ, குறைத்தோ மதிப்பிட்டது கிடையாது. தாத்தா முத்துராமலிங்க நார் அப்படின்றதுக்கு மறுவார்த்தை பேசினது கிடையாது. அவர் மீது அவதூறையும், இந்த மாரி வந்து பெண்கள் மீது வன்முறையையும் கட்டவிழ்க்க பட்டிருக்கக்கூடிய இந்த விடயம் வந்து கண்டனத்துக்குரியது. கண்டிக்கத்தக்கது.
அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பெண், அவருடைய தம்பி, அவங்க மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவங்க நாளைக்கு குடும்பம் விஷ்ணு தம்பி சொல்றாப்ல, இந்த மாரி குடும்பம் நாளைக்குலாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கணும், முகத்த பார்த்துக்கணும். இந்த பிரச்சனைய உங்க குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கங்கன்னு. தம்பி விஷ்ணுவுக்கு நான் சொல்றேன், "தம்பி நமக்குள்ள சண்டை, நமக்குள்ள ஏதோ கருத்து முரண்பாடு, பிரச்சனை அப்டின்னா வீட்டு பொம்பளைங்க மேல கை வைக்கக்கூடாதுப்பா. வீட்டு பொம்பளைங்க மேல கை வச்சுட்டா, பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கையை அல்ல, தலையை அப்டின்னு சொல்லி பாகுபலி படத்துல வரும்ல. வீட்டு பொம்பளைங்க மேல கை வைக்கிறாங்கன்னா, எப்படிப்பா வந்து குடும்ப பிரச்சனை, அது குடும்பத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கலாம்னு நம்ம கடந்து போக முடியும்? இந்த ஒரு விடயத்துல நான் மாறுபடுறேன். விஷ்ணுகிட்ட இருந்து நான் மாறுபடுறேன். தக்க நடவடிக்கைய காவல்துறை மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் வந்து வலியுறுத்திக்கிறேன். ஏன்னா, ஒரு நமக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு, பேச்சு சுதந்திரம் இருக்கு. நமக்கு தோணக்கூடிய விடயங்கள வந்து நம்ம சமூக ஊடகங்கள்ல பேசுறோம். நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு சிந்தனை இருக்கு. அது மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதற்கும் ஏதாவது நம்மள நம்மள வந்து பின்வாங்க வைக்கிற மாரி, நம்மள வந்து மிரட்டுற மாரி, நம்மள வந்து பயமுறுத்துற மாதிரியான விடயங்கள வந்து இந்த பசும்பொன் பாண்டியன போன்ற நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து காவல்துறைலாம் பார்க்குறீங்களா? இல்லையாங்கிறது தெரியல. அ நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறைலாம் இருக்கீங்களா? இல்லையான்னு தெரியல. என்ன விட்டுருங்க நான் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரா இல்ல. ஆனா, அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கையை பிடித்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா, விஷ்ணுவெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில மாநில பொறுப்புல இருக்கிறாப்ல. அவருக்கெல்லாம் ஆதரவா இந்நேரம் நீங்க என்ன ஆக்ஷன் இந்த நபர் மேல எடுத்தீங்க? அப்படிங்கிற கேள்விகள் எழுது எனக்கு. அந்த கேள்விகள நான் மக்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த அராஜக போக்கு, இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம் இதெல்லாம் வந்து அ முற்றிலும் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று. முற்றிலும் அகற்றி தூக்கி தூர எறியப்பட வேண்டிய ஒன்று. இத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய நபர்கள் வந்து ஏதோ காமெடியா அப்படி ஜாலியா பேசிட்டு கடந்து போற விஷயம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அத நம்ம பார்த்து என்ஜாய் பண்றோம் அப்படின்னு ரசிக்கிறோம் அப்படின்னு இல்லாம, கொஞ்சம் பொறுப்புணர்வோட நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த பசும்பொன் பாண்டியன் என்கிற நிகிதா பாண்டியனுக்கு எதிராக கருத்துக்கள முன்வைங்க. அவருக்கு வந்து அவர வந்து தக்க நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும் அவர் மேல அப்படின்னு நான் வலியுறுத்திக்கிறேன். இந்த நிகிதா விடயத்திலயுமே, இந்த அஜித்குமார் விடயத்திலயுமே அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்படிங்கிறத சிபிஐயும் விசாரிக்கணும். அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல வந்து ஒரு கோரிக்கையா வைத்துக் கொள்கிறேன். ஏன்னா, அ இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஷியலா நான் சொன்னா செய்வேன் அப்படிங்கிறாரு. சொன்ன மாரியே வந்து ஆள விட்டு அடிக்கிறாருங்க. விஷ்ணு தைரியமா இருக்கலாம். ஆனா நாளைக்கு இவரால விஷ்ணுக்கு எதுவும் ஏற்படாது அப்படின்ற உத்தரவாதத்த யார் குடுக்குறது? நான் நெனச்சா நாம் தமிழர் கட்சிக்காரன் எவனும் இருக்க முடியாது அப்படின்னு பேசுறாரு. நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தன் 2 பேர் இல்ல மிஸ்டர் நிகிதா பாண்டியன். தமிழ்நாட்டுல 35, 40 லட்சம் பேர் இருக்கான். எங்களுக்கு அவைங்கள தூண்டி விட தெரியாம, கொம்பு சீவி விட தெரியாம இல்ல. வேணான்னு இருக்கோம். அவைங்கள கொம்பு சீவி விட்டு உங்களுக்கு எதிரா திருப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அழகா இந்த பசும்பொன் பாண்டியன நிகிதா பாண்டியன்னு மாத்திட்டாய்ங்கன்ற ஒரே காரணத்தினால, அந்த சாதிய பின்புலத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப ஒருவேள நான் முக்குளத்தோர் சமுதாயமா இல்லாம இருந்து, விஷ்ணு வந்து முக்குளத்தோர் சமுதாயமா இல்லாம இருந்திருந்தா, முக்குளத்தோர் சமுதாயத்துல இருக்கிறவங்க உண்மையிலே என்ன நெனச்சிருப்பாங்க? அப்ப நம்ம சமுதாயத்துக்கு எதிரா இவனுங்கலாம் நடந்துக்கிறானுங்க, அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்காது? இவ்ளோ கேள்விகளும் எனக்கு இருக்கிறது. இது எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க என்னங்கிறத பார்த்து உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆ கவலை தோய்ந்த உங்கள் முகம் கண்முன்னே தெரிந்தாலும், கட்சி பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியதாயிற்று. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே